பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக நேற்றைய எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா? ஏசாயா 44:21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நேற்றைய தினம் இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதையும் கேட்போமா? அந்த பெண் காகம் ரொம்பவே கோவமா இருந்துச்சு. அதோட முட்டைகள் எல்லாம் பொரிஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த 2 பறவைங்க நேத்துக்கே பொரிஞ்சிருச்சு. ஆமா, அந்த பறவைங்க ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. கண்டிப்பா அந்த குஞ்சுகள் என்னுடையது இல்லை. கண்டிப்பா அந்த குயில் வழக்கம் போல நம்ம கூண்டுல முட்டையிட்டு இருக்குது. நான் இதை தெரியாம இந்த முட்டைகளையும் அட காத்திருக்கிறேன். அட கடவுளே, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு அந்த 2 குஞ்சுகளை கீழே தள்ள முயற்சி பண்ணுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஆண் காகம் தன்னுடைய மனைவிய, என்னம்மா பண்ற, என்ன பண்ற, குழந்தைங்களுக்கு எதனா ஆயிட போகுது அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே வந்துச்சு. இதை பார்த்த பெண் காகம், என்னங்க, என்ன சொல்றீங்க, இது ரெண்டும் நம்மளோட குழந்தைங்க இல்லைங்க. அந்த குயில் வழக்கம் போல நம்ம கூண்டுல முட்டையிட்டு இருக்குது. அதனாலதான் இது இப்படியே விடக்கூடாதுங்க. இது ரெண்டுத்தையும் கீழே தள்ளி சாகடிச்சிடணும். அப்பதான் அந்த குயில் அடுத்த முறை நம்ம கூண்டுல முட்டையிடாது அப்படின்னு கோவமா சொல்லுச்சு. இதை கேட்ட அந்த ஆண் பறவை, என்னம்மா நீ செய்யற, நான் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அதுங்களுக்கு வீடும் கட்ட தெரியாது, அதுவும் இல்லாம தன்னுடைய முட்டையை அடக்காக்கவும் தெரியாதுமா. ஆனா நீ அப்படி இல்லை, திறமசாலி. அழகா கூடு கட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்யற, மேலும் முட்டையிட்டு நீ அழகா அடக்காக்குற. உன்னை போல திறமை அதுக்கு இல்லம்மா. அதுவும் இல்லாம நீ நம்ம குழந்தைகளை மட்டும் இல்லை, அடுத்தவங்க குழந்தைய வளர்க்க திறமை உள்ளவ அப்படின்னு எடுத்து சொல்லுச்சு. இதை கேட்ட அந்த பெண் காகத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதே நேரத்துல, என்னங்க, நம்ம குழந்தைங்களோட இதுங்களும் வளருதே அப்படின்னு கோவமா சொல்லுச்சு. அதுக்கு அந்த ஆண் காகம், இருக்கட்டும்மா, போனா போது, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எத்தனை பறவை வேணா வளர்க்க முடியும். கண்டிப்பா நீ திறமை உள்ளவமா அப்படின்னு தான் மனைவிய அமைதிப்படுத்துச்சு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல சில காரியங்களை பார்த்துட்டு ரொம்ப கோவமா சில விபரீதமான தவறான முடிவுகளை எடுக்கிறோம். வேதம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 4:4, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமாங்க, கோபம் படுறது தப்பில்லை. ஆனா அதோட விளைவா சில முடிவுகள் எடுக்கிறோமே, அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு வேதம் இன்னைக்கு நமக்கு சொல்லித் தருது. என்னங்க, இனிமேல் நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்கலாமா? God bless you all.